தனியார் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை திமுக சிதைத்துக் கொண்டிருப்பதாகவும், தனியார் பள்ளிகள் வளர்ச்சிக்கு நேரடியாக உதவி கொண்டிருக்கும் பகுதி நேர பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தனது பதவியின் பொறுப்பை இனியாவது உணர்வாரா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பத்தூர் அரசு பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவிகள் அந்த பள்ளி ஆசிரியரால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள செய்தி இன்று வெளிவந்துள்ளது. தமிழகம் முழுவதுமே கடந்த சில ஆண்டுகளாக பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது. ஆனால் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பள்ளிகளில் நடைபெறும் பாலியல் குற்றங்களை தடுக்க திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் நமது குழந்தைகள் பாலியல் தாக்குதலுக்கு ஆளான பின்னர் குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் திமுக அரசு இந்த குற்றங்களை தடுப்பதற்கும் பள்ளி மாணவ மாணவியர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த அமைப்புகளையே கலைத்திருக்கிறது என்பதுதான் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு பள்ளியிலும் உளவியல் ஆலோசனை மையம் அமைக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தது. இதனை அடுத்து அப்போதைய அதிமுக அரசு 3 மாவட்டங்களுக்கு ஒரு நடமாடும் உளவியல் ஆலோசனை மையத்தை அமைத்திருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த நடமாடும் உளவியல் ஆலோசனை மையம் திட்டத்தையே நிறுத்திவிட்டது. இதற்காக ஒதுக்கப்பட்ட அரசு வாகனங்கள் முடக்கப்பட்டு மூலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 40,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி ஒதுக்கப்படும் பள்ளி கல்வித்துறையில் அரசு பள்ளிகளில் மட்டுமே இதுபோன்ற பாலியல் குற்றங்களும் மாணவ மாணவியர் எதிர்கொள்ளும் இதர பிரச்சனைகளும் அதிக அளவில் நடைபெறுகின்றன என்பதிலேயே திமுக அரசும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய குடும்ப பின்னணி கொண்ட மாணவ மாணவியரை கையாளும் விதம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் தரமான கல்வி வாய்ப்பையும் மறுத்து அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் அமைப்பையும் பலவீனப்படுத்தி ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளிகளின் செயல்பாட்டையே முடக்குவதுதான் திமுகவின் நோக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து அரசு பள்ளிகளில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சரை போலவே விளம்பர மோகத்தில் திரிந்து கொண்டிருக்கிறார். அமைச்சராக நீடிக்க இவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? உடனடியாக அனைத்து பள்ளிகளிலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது போல உளவியல் மையங்கள் அமைக்கப்பட வேண்டும். பள்ளி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும். நாட்டின் எதிர்கால தூண்களான பள்ளி மாணவர்களின் பிரச்சனைகள் தொடக்க நிலையிலேயே கண்டறியப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படி பள்ளிகளில் தகுதி பெற்ற உளவியல் ஆலோசகர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அரசு பள்ளிகளின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாமல் அப்பா அண்ணன் என்று நாடகமாடிக்கொண்டு தனியார் பள்ளிகள் வளர்ச்சிக்கு நேரடியாக உதவி கொண்டிருக்கும் பகுதி நேர பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தனது பதவியின் பொறுப்பை இனியாவது உணர்வாரா என்று அண்ணாமலை கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.